பிரைஸ் பி டு காட். ஹெவன் சூப்பர் மிஷன்லேருந்து சிஸ்டர் பிரியா பிரபாகர் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேகர் இந்த யூடியூப் சேனலை குறித்து இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி தெரியப்படுத்துகிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புதிதாய் பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் மறக்காதீங்க. அநேகர் லைக்ஸ் போடுறதே கிடையாது. ஒரு லைக்கை போட்டிங்கன்னா அதன் மூலியமாக அது இன்னும் ஒருவருக்கு ஷேர் பண்ணுவதற்கு மிக எளிதாக இருக்கும். 2 பேர் மரம் வெட்டுவதற்கு சென்றார்கள். ஒருவன் மரம் வெட்டிவிட்டு வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளுவான். மற்றொருவன் அந்த ஓய்வு நேரத்தில் என்ன தெரியுமா செய்வான்? அவன் யூஸ் பண்ண அந்த கத்தியை தீட்டிக் கொண்டிருப்பான். அதனால் திரும்பியும் அவன் லஞ்ச் பிரேக் முடித்து அவன் திரும்பியும் வந்து வெட்டும் பொழுது ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்பீடாக அவனுடைய வேலையை இன்னும் அதிகமாக முடிப்பதற்கு அந்த ஷார்ப்பாக பண்ணுற அந்த காரியம் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் அவனுடைய ஆயுதத்தை மழுங்காமல் இருக்கணும்னா அதை அவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தோட கூட அதை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதிக ஹார்ட் ஒர்க், அதை ஹார்ட் ஃபோர்ஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃபுல் பலனையும் கொடுத்தாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா அதில் ஷார்ப் இல்லாமல் இருக்குது. ஒரு காரியத்தை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னவென்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஞானமே பிரதானம், ஞானமே சிறந்தது. நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தை குறித்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீர்கள் என்று சொன்னால், அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பெற்றிருக்கிற ஞானமே அந்த காரியத்தை அழகாய் செய்து முடிக்க, வெற்றி பெற மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுத்து உங்களுக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. God bless each and everyone. Shalom.